மீதமான ரஸ்கை வச்சு ஒரு ரெசிபி பார்த்துடலாம். 2 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 கிரீன் சில்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, கடைசியாக பீஸா ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்க்கு இனிப்பாக இருக்குங்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எடுத்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். வெறும் பூண்டை மட்டும் சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ரஸ்காய் எடுத்து பீட் பண்ணி வச்ச முட்டை கலவையில் நனைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணி வச்சிங்கன்னா ரஸ்கை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால் லேசாக புரட்டி எடுத்தாலே போதும். பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒவ்வொரு ரஸ்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மொறுமொறுன்னு இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா காரசாரமான ரஸ்க் ரெடி.